أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شرع لكم أوصيناك يا محمد وإياه دينا واحدا صدق الله العظيم. عن ابن عمر رضي الله تعالى عنهما قال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان أو قال من صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடியது இஸ்லாத்தினுடைய கடமைகளும் அதனுடைய ஈமானுடைய அந்த யகீனுடைய விஷயங்களை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமக்கும் நூஹ் நபியாகிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம் ஒரே மார்க்கத்தையே உபதேசித்திருக்கின்றோம் என இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கூறுகின்றான். உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒரு ஷரியத்தையும் ஒரு மின்ஹாஜையும் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் 5வது அத்தியாயம் 48வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். ஷரியத் என்று சொல்லும் பொழுது சட்டதிட்டங்கள், ஒரு எல்லைகள் அல்லாஹு தஆலா வகுத்து வைத்திருக்கின்றான். என்ன சட்டதிட்டங்கள்? முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல். இரண்டாவதாக தொழுகையை நிலைநிறுத்துதல். மூன்றாவதாக ஜகாத் வழங்குதல். நான்காவது ஹஜ் செய்தல். 5வது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த எல்லைகளை மனிதன் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகின்றது மார்க்கம். என்று கலிமாவை சொல்லிவிட்டானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கூடிய கலிமாவை எந்த ஒரு மனிதன் சொல்லிவிட்டானோ, நாவினால் துதித்து உள்ளத்தினால் உளமாற அவன் ஏற்றுக்கொண்டானோ, அப்பொழுது அவன் கண்டிப்பாக 5 கால தொழுகையை தொழ வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு தொழுகைக்கும் நாம் ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பதாக அழைக்கப்படுகின்றது. ஹய்ய அலல் ஃபலாஹ் என்றால் வெற்றியின் பக்கம் வாருங்கள். இன்னைக்கு நம்ம வெற்றித்தனமாக இருக்கின்றோமே, எனக்கு எந்த ஒன்றுமே கை கொடுப்பதில்லை, எனக்கு எந்த ஒன்றுமே வெற்றி தருவதில்லை என்பதை புலம்புகின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம் வருவதற்கு இவனுக்கு மனமோ தடுக்கின்றது, தயங்குகின்றது.
கண்ணு தெரியாத சஹாபி ஒருவர் அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இரவு நேரங்களில் இருட்டுடைய சமயங்களில் பள்ளியின் பக்கம் தொழுகை வருவதற்கு எனக்கு தடுமாற்றமாக இருக்கின்றது, என்னுடைய இல்லத்தில் நான் தொழுது கொள்ளட்டுமா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையாக சொல்லிவிட்டார்கள் சரி என்பதாக. அடுத்தபடி சொன்னார்கள், அந்த சஹாபி வெளியே போறப்ப கூப்பிட்டு மீண்டும் சொன்னார்கள், இல்லை, அங்கே உங்களுக்கு உங்களுடைய இல்லம் வரை பாங்குடைய சப்தங்கள் கேட்கின்றதா என்பதாக கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நல்ல முறையில் கேட்கிறது என்றால் நீங்கள் பள்ளியின் பக்கம்தான் விரைந்து வர வேண்டும் என்பதாக கட்டளையிட்டார்கள். பார்வையற்ற சஹாபி, அவர்னால் வருவதற்கு தடுமாறித்தான் வர வேண்டும், அப்படி உள்ள சூழ்நிலையிலும் கூட நீ பள்ளியில் தான் வந்து தொழ வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். எந்த அளவிற்கு என்றால், நீங்கள் கயிறை கட்டிக்கொண்டாவது அதை பிடித்து கொண்டு பள்ளியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம். இன்னைக்கு தொழுகையில் எவ்வளவு அசால்ட்டு பொடுபோக்கு. நேரம் ஆயிடுச்சு, நான் அதனால் வீட்டில் தொழுதுட்டேன், இல்லைனா எனக்கு இதனால் முடியலை. பள்ளிகள் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இருக்கின்றது, பல கோடிகள் செலவழித்து கட்டப்பட்டு இருக்கின்றோம் என்பதாக பெருமை அடிக்கக்கூடிய நாம் பள்ளியின் பக்கம் தொழுகையின் பக்கம் வந்து அதை அந்த பள்ளியை அலங்கரிப்பதற்கு நாம் தவறிவிடுகின்றோம் என்றால், நாளை இந்த பள்ளி உங்களுக்காக வேண்டி பத்துவா செய்கின்றது இந்த உலகத்தில், நாளை மறு உலகத்தில் உங்களுக்காக வேண்டி நரகத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்யும். யா அல்லாஹ், என்னை கட்டி வைத்தார்கள், இத்தனை நபர்கள் சேர்ந்து இந்த பள்ளியை உருவாக்கினார்கள், தொழுவதற்கு வருவதற்கு இவர்கள் தயங்கிக் கொண்டு இல்லங்களில் பொடுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருந்தார்கள் ரப்பே என்பதாக இந்த பள்ளி நமக்காக வேண்டி அல்லாஹ்விடம் முறையிடும். நாளை நாம் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். செய்த தவறுகளுக்கு மறதிகளுக்கும் அனைத்திற்கும் நாம் அல்லாஹ்விடம் தௌபா என்பது கேட்கப்பட்டால், மன்னிப்பு என்பது கேட்கப்பட்டால் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பள்ளியை தொழுகையின் பக்கம் வருகை தந்து அதை நாம் அலங்கரித்து அந்த பள்ளியினுடைய நமக்கு துஆ செய்யக்கூடிய ஒன்றாக, ரஹ்மத் இறங்கக்கூடிய இடமாக பள்ளி வாயில்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் வந்து இறங்கக்கூடிய இடம், அது பரிமாறக்கூடிய இடம். பரக்கத்துகள் ரஹ்மத்துகள் வேண்டுமென்றால் நீங்கள் பள்ளியின் பக்கம் வாருங்கள். எனக்கு முசீபத்து வேணும், எனக்கு பரக்கத்தே வேண்டாம், எந்த ஒன்று வேணான்னா நீங்கள் கடத்தெருவு பக்கம் போங்க, எங்கே வேண்டாலும் போங்க. அல்லாஹு தஆலா நம்மை நாளை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி தந்தார் உரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.